இன்றைய கதையின் தலைப்பு யசோதையும் வேணியும். ஓர் ஊரில் யசோதை, வேணி என்னும் பெண்டிர் இருந்தனர். அவர்கள் வீடு எதிரெதிரே அமைந்திருந்தன. யசோதையிடம் நிறைய பசுக்கள் இருந்தன. வேணியிடம் மிக குறைவாகவே பசுக்கள் இருந்தன. இருவரும் பால், மோர், தயிர், நெய் விற்கும் பணி செய்து வந்தனர். யசோதை ஊதாரித்தனமாக செலவு செய்பவள். ஆனால் வேணி சிக்கனமானவள். ஒரு நாள் யசோதை வீட்டிற்கு விருந்தினர் ஏராளமாக வந்துவிட்டனர். அவர்களுக்கு விருந்து வைக்க பலகாரங்கள் செய்வதற்கு போதுமான நெய் அவளிடம் இல்லை. ஆகையால் எதிர் வீட்டுக்காரி வேணியிடம் சென்று ஒரு படி நெய் கடனாக பெற்று வந்தாள். வெகு நாட்களாகியும் யசோதை வேணியிடம் நெய்யை திருப்பி கொடுப்பதாக தெரியவில்லை. ஆகையால் ஒரு நாள் வேணி யசோதை வீட்டிற்கு சென்று கடனாக பெற்ற நெய்யை கொடுக்குமாறு கேட்டாள். அதற்கு யசோதை, உன்னிடம் எப்போது நான் நெய் வாங்கினேன் என்று கூறிவிட்டாள். இதன் பின் இவர்கள் வழக்கு நீதிபதி மரியாதைராமனிடம் சென்றது. அவர் இருவரிடமும் வழக்கை நன்கு விசாரித்தார். பின் நீதிமன்றத்துக்கு